இப்போ வந்து நம்மளோட தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுப்பட்டுருச்சு. இப்போ அது ஒரு சமயத்தில் பூண்டும் இஞ்சியும் நம்ம பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சேர பூண்டும் கொஞ்சமாக இஞ்சியும். எப்போயும் இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, பூண்டு வந்து அதிகமாகவே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். அதாவது ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் திப்பியாக அரைச்சி எடுத்தோம்னா அது நம்ம கடித்து சாப்பிட்றப்போ அது வந்து நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இஞ்சியும் வந்து ரொம்ப குறையாக இல்லாமல் ரொம்பவும் நைஸ் இல்லாமல் இது பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இப்போ சின்ன வெங்காயம் இல்லை, அதனால பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து துண்டு துண்டாக அரிஞ்சு போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இதையும் வதக்கி எடுத்து வச்சு அரைச்சிக்கிறதுக்காக இதை பண்ணுறோம். இப்போ நெய் ஊற்றி நல்லா நம்ம கொஞ்சம் லைட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். அந்த அப்படியே அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வந்து அதை வதக்கி எடுத்துக்கலாம். முக்கால் பதம் வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சமே வேகட்டும். இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் ஓகே தாங்க. இப்படியே நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் பரவாயில்ல, இன்னுமே கொஞ்சம் டீப்பாக வதக்கி எடுத்தீங்கன்னாலும் நல்லா தான் இருக்கும். அந்த பச்சை வாசனை இல்லாத மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா. அதாவது ஒரு டேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, ஒரு அரை இது எடுத்தால் அப்படி ஒரு இது இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு சட்டி எடுத்து அதில் வந்து நான் 1:1 ரேஷியோவில் வந்து நான் வந்து நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றினா, அதே சமயம் நம்ம கடலெண்ணெய் யூஸ் பண்ண நம்ம கிரேவி டைப்புக்கு வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். கடலெண்ணெய் இல்லாதவங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. ஒரு பங்கு ரீஃபைண்ட் ஆயில்னா ஒரு பங்கு வந்து கடலெண்ணெய். அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு விழுதை வந்து இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா அப்படியே அந்த எண்ணெயில் பிரிஞ்சு வரணும். அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கணும். அந்த மணம் வரும் பார்த்திங்களா, அதீத ருசியை கொடுக்குங்க. இது வந்து கருவேப்பிலை, அப்போ வந்து இந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். கருவேப்பிலையும் போட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டு இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கின பின்ன வந்து அடுத்தது நம்ம வேக வச்சுருக்க மட்டனை மட்டும் எடுத்து அரிசி எடுத்து உள்ளே போட்டு